போகிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா it is the measure of an atom to attract the shared pair of electron towards itself. இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமோட பவர் டு அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ஏ பாண்ட் பி இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் பி இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் ஏ, பி வந்து ஏவை விட ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஷேர்டு எலக்ட்ரான் பேரை இந்த பி ஆட்டம் என்ன பண்ணும்? அதுவே வச்சுக்கும். பியோட எலக்ட்ரானையும் பி தான் வச்சுருக்கு, ஏவோட எலக்ட்ரானையும் பி எடுத்துக்கிச்சு. ஸோ வி கேன் சே நவ் ஏ பிகாஸ் இட் ஹஸ் கிவன் அ எலக்ட்ரான் கொடுத்தனால அது ப்ளஸ் சைன் ஆயிடுச்சு, பி எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டனால மைனஸ் சைன் ஆயிருக்கு, மைனஸ் சார்ஜ் வந்திருக்கு, அப்படி தானே? ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அந்த பவர் ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், இல்லையா? இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு குரூப்பில், அதாவது பர்டிகுலர்லி நம்ம குரூப் 13 எடுத்துக்கலாம். 13ங்கிறது என்ன குரூப்பு? போரானோட ஃபேமிலி. ஸோ அந்த போரான் ஃபேமிலியில் வென் யூ கோ டவுன் த குரூப், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்ஜினல் இன்க்ரீஸ் மட்டும் இருக்கும். அப்படின்னா என்ன? போரான்லேருந்து அலுமினியம் போகிற வரைக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா the power of an atom to attract the shared pair of electron அலுமினியம் வரைக்குமே அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அதோட நான் மெட்டாலிக் நேச்சர் கம்மியாகி மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அலுமினியம்லேருந்து என்னது? மெட்டல், இல்லையா? அலுமினியம் இஸ் அ மெட்டல். ஸோ மெட்டாலிக் கேரக்டர்னால் என்ன? it will donate electron, it will not have the characteristic to accept the electron, இல்லையா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது என்னது? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஆர் அக்செப்ட் பண்ணுற அந்த டெண்டன்சி. இப்போ அலுமினியம் பீயிங் அ மெட்டல், அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதை விட அது என்ன நினைக்கும்? எலக்ட்ரானை கொடுக்க தான் நினைக்கும். அதனால தான் அலுமினியம் வரைக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. தட்ஸ் கால்ட் மார்ஜினல் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ த சிமிலர் ட்ரெண்ட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வி மூவ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இன் த அதர் குரூப்ஸ், அண்ட் தேர் ஆஃப்டர் தேர் இஸ் நோ அப்ரிஷியபிள் சேஞ்ச் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். மற்ற குரூப்ஸ்லையுமே என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து அடுத்த எலிமெண்ட் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் கம்மியாகிறது, ஜாஸ்தியாகிறது, இதெல்லாம் எதனால் நடக்குது? இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸை வச்சு நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம் இதுக்கு ரீசனை. அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன? ஒரு ஆட்டமோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இருந்து அந்த வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், இல்லையா? அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டராக இருக்குது அப்படின்னா, let us consider a small atom. ஒரு ஸ்மால் ஆட்டம் இருக்குது. அப்போ அந்த ஸ்மாலர் ஆட்டம்க்கு அந்த நியூக்ளியஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வரைக்கும் அது கொடுக்குற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். ஏன்னா சின்ன ஆட்டமாக இருக்கிறனால அந்த நியூக்ளியஸோட கம்ப்ளீட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் அந்த நியூக்ளியர் சார்ஜை அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்மால் சைஸ். இப்போ நீ குரூப் வைஸ் போக போக மேலே டாப் டு பாட்டம் நீ ஒரு குரூப்பில் போக போக என்னாகும்? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக யூ வில் see that அந்த கீழே போக போக என்ன ஆகும்? ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வேலன்ஸ் எலக்ட்ரானால் ஃபீல் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாகும். அதனால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டமோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. புரிஞ்சுதா?
ஸோ அதனால தான் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆட்டமோட வேலன்ஸ் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான்ஸே இந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ண முடியலை, இல்லை கம்மியாக தான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, வெளியிலேருந்து இன்னொரு ஆட்டம் கிட்டேருந்து எடுக்க போகிற எலக்ட்ரான்னால் எப்படி வந்து இந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் வைல் கோயிங் டவுன் த குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். Next now we'll see the anomalous properties of the first element. ஒரு குரூப்லேயுமே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் ஐ கேன் சே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் யூனிக், அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த சேம் குரூப். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எதனால அந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, number one, it's because of the small size of the first member. Second, higher ionization enthalpy and higher electronegativity. Then third is the absence of d orbitals in their valence shell. Number one, size வந்து ஸ்மாலாக இருக்குது. நேச்சுரலி ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த குரூப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் வில் ஆல்வேஸ் பி ஸ்மாலர் இன் சைஸ். ஏன்னா நீ டாப் டு பாட்டம் அந்த குரூப்பில் ட்ராவல் பண்ணும் போது பாட்டம் எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக லார்ஜர் இன் சைஸாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இட் இஸ் கோரிலேட்டட் வித் ஈச் அதர், or rather at least in the first 2 points are correlating with each other. இப்போ ஸ்மாலர் சைஸாக இருக்கிறனால அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையராக இருக்கும். அது இல்லாமல் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? நேச்சுரலி ஹையராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எப்படி அது வேரி ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்மாலர் ஆட்டமாக இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஹையராக இருக்கும். அப்போது வேலன்ஸ் ஷெல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீ புல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீ இன்னும் நிறையா எனர்ஜி கொடுக்க வேண்டியது வரும். தட்ஸ் கால்ட் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஆல்ரைட். அண்ட் தென் there is no d orbital also in the valence shell. இப்போ d orbitals-ம் இல்லை, அதுக்கு இருக்கிறதே அந்த p orbital மட்டும்தான். அப்போ ஆர்பிட்டால் d இல்லை அப்படிங்கும் போது நேச்சுரலி சைஸ் ஸ்மாலராக இருக்குது. ஹென்ஸ் அந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது. ஓகேவா? நவ் let us go to a very important effect called the inert pair effect. So from this you can understand inert pair அப்படின்னா என்ன? இனர்ட்னா என்ன? ரியாக்டிவாக இல்லாமல் இருக்கிறது, அதாவது அன்ரியாக்டிவாக இருக்கிறது தான் இனர்ட். இனர்ட் பேர் எஃபெக்ட்னா ஒரு பர்டிகுலர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இனர்ட்டாக இருக்குது. இட் இஸ் நாட் வில்லிங் டு டேக் பார்ட் இன் பாண்டிங், ஆர் யூ கேன் சே இட் இஸ் ரிலக்டன்ட் டு டேக் பார்ட் இன் பாண்டிங். அப்போ வாட் இஸ் தட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ரிலக்டன்ட் டு டேக் பார்ட் இன் பாண்டிங் அப்படின்னா இட் இஸ் த NS எலக்ட்ரான். ஒரு எலிமெண்ட்டில் த NS ஆர்பிட்டால், எனி S ஆர்பிட்டால்னு வச்சுக்கோயேன், அந்த S ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் inert. It does not want to take part in bonding. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு let us consider group 13 element. அதில் we will see that the common oxidation state of the entire group is +3. as you go down the group, அந்த குரூப்பில் நீ கீழே போக போக ஹையர் மெம்பர்ஸ்க்கு போக போக +3 will not be the stable oxidation state. Instead of that 2 unit less, அதாவது +1, +3 - 2 என்ன? +1. So +1 oxidation state will be the more stable state of these elements. எந்த எலிமெண்ட்ஸ்? அந்த குரூப் 13ல இருக்கிற ஹையர் மெம்பர்ஸ்க்கு. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காமனான ஒரு ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது அந்த குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸுக்கு. அப்போ ஏன் போக போக +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா அந்த S ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. அப்போது அந்த p ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது இல்லையா? இந்த 13th குரூப் எலிமெண்ட்ஸுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? NS2 NP1. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் பண்ணுது. இங்கே இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் NS ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இனர்ட்டாகவே இருக்குது. அதனால தான்
நம்மளுக்கு ஹையர் மெம்பர்ஸ் போக போக +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் பார்க்குறோம் அண்ட் நாட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் which has atomic number 13. ஸோ அலுமினியமோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா +3 is the stable oxidation state. That's why it forms aluminum trichloride AlCl3 which is a stable compound. இப்போ அலுமினியம்லேருந்து அப்படியே தேலியம் கீழே வந்தீங்கன்னா you will see that thallium will have +1 oxidation state as the most stable oxidation state and not +3 as that of aluminum. அலுமினியம் மாதிரி தேலியம்க்கு +3 ஸ்டேபிளாக இருக்காது, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிளாக இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குன்னா நான் இங்கே சொன்ன ரீசன், அந்த தேலியமில் இருக்கிற s ஆர்பிட்டால் இருக்கிற அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. இட் இஸ் ரிலக்டன்ட் டு இன்வால்வ் இன் பாண்டிங். அதனால் அந்த ஒரு எலக்ட்ரான் np ஆர்பிட்டால் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் தேலியம் trichloride is an unstable compound, but instead of that thallium 1 chloride is stable. அந்த மீதி இருக்கிற 2 chloride வந்து குளோரின் மாலிக்யூலாக என்ன ஆயிடும், எலிமினேட் ஆகிடும். புரிஞ்சுதா எதனால் அலுமினியம் வந்து +3 ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குது, தேலியமில் +1 ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குன்னு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இனர்ட் பேர் எஃபெக்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக கண்டிப்பாக வரும்.